இது நம்ம பிளேரைட் வித் ஃப்ளிப்கார்ட் டெஸ்டிங்கில் 7th எபிசோட். நம்ம இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த லொக்கேட்டர் இந்த செக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபிக்ஸிங்கில் அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ iPhone 17 Pro Max எப்பயும் போல் நம்ம சர்ச் பண்ணிடுறோம். சர்ச் பண்ணிவிட்டு ஓகே, நம்மக்கிட்ட ஆல்ரெடி டாம் இருக்குல்ல, ஸோ நம்மக்கிட்ட ரிப்போர்ட் இருக்கும். ஸோ நம்ம அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து ட்ரேசஸில் நான் வந்து உங்களுக்கு அதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஒரு செக்ஷனோடது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பிராண்ட் வந்து 2 எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுது இப்போ. ஓகேவா? ஸோ நம்ம கரெக்டான ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். ஸோ பிராண்டுன்னு கொடுத்தோன்னா இங்கே 1 of 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வந்துடுது. இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செக்ஷன்னு ஒரு டேகை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறோம். ஸோ அந்த டேகில் பிராண்டுங்கிற டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த செக்ஷனை நம்ம செலக்ட் பண்ண சொல்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பிராண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே ப்ராசஸர் பிராண்ட்லேயும் பிராண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன், கம்ப்ளீட் மேட்ச் கிடையாது, ரெகுலர் எக்ஸ்பிரஷன், பார்சியல் மேட்ச். ஓகேவா? அதனால தான் இந்த ரெண்டுமே இப்போ ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை எக்ஸாக்ட் மேட்ச் போடலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நான் அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். பட் நான் இதோட டாமோட ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம இதில் என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இந்த செக்ஷன் டேக் இருக்குது. இந்த செக்ஷன் டேக்கில் நான் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்து பிராண்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, பட் நான் இங்கே ஓவர் பண்ணும்போது பாருங்கள், பிராண்டு அண்ட் ஆப்பிள் ரெண்டுமே வந்து இங்கே செலக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்தேன்னா ஃபெயில் ஆயிரும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற ஹோல் டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிராண்ட் அண்ட் ஆப்பிள் ரெண்டுமே உள்ளே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதனால் இந்த செக்ஷன் லெவலில் ஃபில்டரில் கொடுத்து ஹேஷ் டெக்ஸ்ட் கொடுத்து நான் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிவ் டேக் இருக்குல்ல, இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது அந்த பிராண்டு மட்டும் ஐடென்டிஃபை ஆகுதா? ஸோ இந்த டிவ் டேக்கில் இந்த பிராண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டிவ் டேக் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? கிளாஸில் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்பரில் நியூமரிக்கல் இருக்குது, அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. ஸோ நியூமரிக்கல் வேல்யூஸ் இருந்துச்சுனாவே நம்ம கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ஓகேவா? ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக வெறும் டிவ் டேக் வித் திஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபில்டரில் போகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபில்டர் தான், பட் ஹேஷுக்கு பதிலாக ஹேஷ் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஹேஷ் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹேஷ்னால் இதுக்குள்ளே இன்னொரு எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லொக்கேட்டர் போடலாம். லொக்கேட்டர் போட்டுட்டு அதுக்குள்ளே டிவ் சொல்லலாம். ஓகேவா? டிவ் சொன்னோம் அப்படின்னா ஹேஷில் நம்ம இங்கே கர்லி பிரேசஸ் தேவையில்லை. ஓகேவா? ஸோ போட்டோன்னா நிறைய ஐடென்டிஃபை ஆகுது. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த டிவ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பட் பார்க்கலாம். ஸோ கெட் பை டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிராண்டுங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போயும் 2 ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்து கொடுத்து எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் ட்ரூ போட்டேன்னா இப்போ பாருங்கள், எனக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒன்று தான் வருது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செக்ஷனுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணு, அந்த டேக் ஐடென்டிஃபை பண்ணு, அதில் ஃபில்டர் அப்ளை பண்ணு. அதுக்குள்ளே என்ன அப்படின்னா ஹேஷ் அப்படின்னா இந்த செக்ஷனுக்குள்ளே இந்த லொக்கேட்டர் இருக்கணும், இந்த நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க லொக்கேட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டிவ் டேக்கை ஐடென்டிஃபை ஏதோ ஒரு டிவ் டேக்குள்ளே இந்த எக்ஸாக்டான வேல்யூ பிராண்டுங்கிறது இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்ததில் இப்போது இது ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு நம்ம ஏசிங்கில் கெட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இது எதுக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ செக்ஷன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போதைக்கு ஸ்ட்ரிங்லேயே வச்சுக்கலாம், லேட்டராக நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். திஸ் டாட் பேஜ் டாட் அப்படின்னு போட்டு நம்ம போட்ட லொக்கேட்டர் அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். போட்டுட்டு இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திஸ் டாட் பேஜ். ஓகேவா? போட்டுட்டு கொடுத்தாச்சு, ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ ரிட்டர்ன் பண்ணதை நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கோடை அப்படியே நம்ம தூக்கி விட்டுருவோம். தூக்கி விட்டுட்டு
நம்ம இங்கே மெனுவை பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே லொக்கேட்டரில் வந்து எரர் ஆகுது. டிட் யூ ஃபர்கெட் டு யூஸ் அவைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. எதனால் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அவைட் போட்டு தான் வச்சுருக்கோம். அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனே கிடையாது, நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஏன்னா இங்கே அவைட்க்கு விட நம்ம யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து செக்ஷன் வந்து நம்ம எடுத்தாச்சு. இந்த செக்ஷன் நேமை நம்ம இங்கே யூஸும் பண்ணணும். ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ. ஓகேவா? இப்போ பண்ணிவிட்டு இதை அப்படியே ரீரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது பிராண்டை வந்து நம்ம மெனுவில் போயிட்டு இங்கே பிராண்டை வந்து கிளிக் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேவா? மறுபடியும் அதே மாதிரி ரன் பண்ணி பார்க்கலாம். npx playwright yes. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அதில் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, எப்பயும் போல் கிளிக் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பிளேரைட் /ஆட்டோமேஷன் கண்டென்ட்ஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.